இப்ப சொல்லுமா, நீ எப்ப வெளிநாட்டுல இருந்து வந்த? சாமி சிலை உன் கைக்கு எப்படி வந்துச்சு? கோவில் திருவிழாவுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சேன்னு அப்பா தான் அனுப்பி வச்சாரு. நேத்து நைட்டு தான் நான் இங்க வந்தேன். சும்மா கோவில பாத்துட்டு போலாமேன்னு வந்தா கோவிலுக்குள்ள 2 திருடனுங்க. திருடனுங்களா? ஆமா, நான் அவங்கள பார்த்து டேய் சாமி சிலையவாட திருடுறீங்கன்னு கேட்டதும் சிலைய அங்கேயே வச்சுட்டு ஓடி போயிட்டானுங்க. அவங்கள பிடிக்க முடியல. ஆனா எப்படியோ சாமி சிலைய காப்பாத்தியாச்சு. திருவிழாவுக்கு முன்னாடி சாமி சிலைய குளத்துக்குள்ள இருந்து வெளியே எடுக்க கூடாதுன்னு அவங்க விட்ட இடத்துல இருக்கட்டும்னு விட்டுட்டேன். சிலைய திருட வந்தவனுங்க சாமி சிலைய இருந்த இடத்துல இருந்து வேற இடத்துல வச்சுட்டு போனதால நீங்க எல்லாரும் ஏற்கனவே வச்ச இடத்துல தேடுவீங்கன்னு தெரியும். அதான் நானே குளத்துக்குள்ள இறங்கி சிலைய தேடி எடுத்துட்டு வர வேண்டியதா போயிடுச்சு. நல்ல வேளைம்மா, அந்த சாமி சிலைய சாமி மாதிரி வந்து நீ காப்பாத்திட்ட. இல்லன்னா இந்நேரம் ஊருக்குள்ள பெரிய பிரச்சனை வந்திருக்கும். ஆமாண்டி கண்ணு, உனக்கு கோடான கோடி நன்றி. பாட்டி, என்ன பாட்டி எனக்கு போய் நன்றிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இது நம்ம குடும்பம், நம்ம சாமி. இந்த வருஷம் உன் கையால தான் சாமி சிலை கருவறை ஏறணும்னு இருந்திருக்கு போல. ஆமா, இவங்க 2 பேரும் யாரு? கரிகாலனும் அருளுமா? பரவாயில்லையம்மா, இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் கண்டுபிடிச்சிட்டியே. கண்டுபிடிச்சிட்டா, ஆனா யாரு கரிகாலம் யாரு அருள்னு தான் தெரியல. சின்ன வயசுல பார்த்ததுல அதான் அடையாளம் தெரியல. அவன் கரிகாலன், இவன் அருள். ஓ, இவங்க 2 பேருக்கும் தானே கல்யாணம்னு பத்திரிக்கை அனுப்பி வச்சிருந்தீங்க பெரியப்பா? ஆமாம்மா. சாரி பிரதர்ஸ், உங்க கல்யாணத்தப்போ அங்க ஒரு சின்ன ப்ராப்ளம். அதான் எங்களால வர முடியல. ஐயோ பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஆமா, உங்க 2 பேரோட வைஃப் எங்க? இவ நந்தினி, கரிகாலனோட பொண்டாட்டி. இவ அருளோட பொண்டாட்டி. 2 பேருமே உன் அத்தையோட பொண்ணுங்க தான். ஓ, நந்தினி மூத்த அத்தை சுப்பலட்சுமியோட பொண்ணு. வானதி உன் 2வது அத்தை வரலட்சுமியோட பொண்ணு. ஓ அப்படியா? அத்தை பொண்ணுங்களே கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க? ஆமாமா, இவளுங்களும் நீ இங்கிருந்து கிளம்பி போகும்போது சின்ன குழந்தைங்களா இருந்தாங்க. இப்ப வளர்ந்துட்டாங்கல்ல. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 மாசத்துக்கு மேல இருக்கும்ல? இருக்குமா? அப்புறம் ஏன் இன்னும் 2 பேரும் மஞ்ச கயிறோட இருக்காங்க? தாலி பிரிச்சு கோக்கலையா? ஐயோ, நீ கேட்டதுக்கு அப்புறம் தாம்மா எனக்கே தோணுது. கல்யாணத்துக்கு அப்புறம் ஏகப்பட்ட குழப்பம். அந்த தாலி பிரிச்சு கோக்குற விஷயத்தையே மறந்துட்டோம். சரி, இப்ப என்ன? அதான் ஐயர் வேற இருக்காருல்ல, இங்கேயே இப்பவே ஒரு தேதியை குறிச்சிட வேண்டியதான். அதுவும் சரிதான். சாமி, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? இவங்க 2 பேருக்கும் தாலி பிரிச்சு கோக்கணும். நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. பாத்துலாம். அடுத்த வாரம் புதன்கிழமை வளர்பிற, நல்ல முகூர்த்த நாள். அன்னைக்கே தாலி பிரிச்சு கோத்துக்கலாம். அப்ப அன்னைக்கே வச்சுக்கலாம். சரிம்மா, அன்னைக்கே வச்சுக்கலாமா? ஏய், உங்ககிட்ட தனியா பேசணும். வா. வா. உன்னை கொண்டு போடலான்னு எனக்கு தோணுது. ஏன்டி என்னை இப்படி கேவலப்படுற? ஏன் இப்படி கேவலப்படுற? ஏன் இப்படி பண்ண? அத்தை, போகும்போது வேணாம்னு சொன்னேனா அத்தை, இல்லையா? அத்தை, 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 என்னத்த பண்றீங்க? ஏன் நந்தினி அடிக்கிறீங்க? அவ என்ன பண்ணா? என்னப்பா கரிகாலா, இவ குடும்ப மானத்தையே வாங்கிட்டு வந்து நிக்கிறாப்பா. இன்னும் நான் என்னதான் பண்ணணும்? எல்லாமே போச்சு போச்சு.
இதுக்காகவாப்பா நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். அத்தை முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அவ வேலைக்கு போன இடத்துல அங்குள்ள மேனேஜர் கிட்ட இவ தப்பா நடந்துக்க பாத்துருக்காளாம். அப்புறம் என்ன ஆயிருக்கும்? வேலைக்கு போறேன்னு சென்னை வரைக்கும் போனவ அந்த வேலையை தக்க வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வா அவ. உன் பொண்ணை பத்தி பொய்யெல்லாம் நான் ஒன்னும் சொல்லல. நான் சொன்னது அத்தனையும் உண்மை. அப்ப இல்லாம பொண்ணை வளர்த்தா இப்படிதான் தறிக்கிட்டு தெரியும். அப்பா இல்லாத பொண்ணு ஊர் தப்பா எதுவும் பேசிடக்கூடாதுன்னு நான் பயந்து பயந்து வளர்த்தேன் இவள. கடைசியில இந்த ஊரே இவளை பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டு வந்துட்டாளேப்பா. அத்தை என்ன அத்தை நீங்களே இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நடந்ததுல நந்தினி மேல எந்த தப்பும் இல்ல. நந்தினி கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துக்க பார்த்தானா அதுக்கு இவ என்ன பண்ணுவா? தப்பு பண்ணவன் அவன் தான். அவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்தாச்சு. ஆமா நீங்க அதுக்கு சம்பந்தமே இல்லாம நந்தினி மேல கோவப்படுறதுல நியாயமே இல்லாத.